ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லவ் இன் த ஏர் ஜாப்பனீஸ் வெர்ஷனோட ஃபைனல் எபிசோடில் அங்கே பிஸியாக ஒரு கேம் போயிட்டுருக்கு, டேபிள் டென்னிஸு. இப்போ ஆக்சுவலி 2 பேர் விளையாடுவாங்கன்னு பார்த்தா அப்படியே தோற்று போகிற மாதிரி கீழே விழுந்துட்டுருக்காங்க. ஆப்போசிட்டில் அராஷி நின்றுட்டுருக்கான், இன்னொரு பக்கம் ஃபூமா நின்றுட்டுருக்கான். இவங்க 2 பேருக்கும் சுத்தமாக விளையாடவே முடியல. ஐயோ என்னாச்சுடா, என்னால் சுத்தமாக முடியலடா, விளையாண்டு தோற்று தான் போகும் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு 2 பேரும் புலம்பிகிட்ருக்க 3 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. ஒரு வழியாக இவங்க 2 பேரும், அதாவது ரெய்யும் கையும் அந்த ரெசார்ட்க்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கல்ல, அவங்கள நம்ம பார்க்கவே கூடாது, அவங்கள மன்னிக்கவே கூடாது, சரியா, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போகலான்னு சொல்லி அப்படி போகிறாங்க. அதுக்காக தானே 2 பேரும் தனியாக வந்திருக்கோன்னு சொல்ல, பையு ரைனூஸ் கை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி ப்ராப்பாய் பேசிட்டு அப்படியே வரான். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. எங்களை பற்றியா பேசுகிறீங்கன்னு சொல்ல அவங்க 2 பேரும் திரும்பி பார்க்க, நீங்கள் 2 பேரும் எங்களை கூப்பிட்டீங்களா? நாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்க, இவன் பேர் ரை, என் பேர் கை அப்படிங்கிற மாதிரி கை சொல்கிறான். ஓ அப்படியா, ஹாய் அப்படின்னு சொல்லி பிரபாய் தான் ஹாய் சொல்கிறான். அப்படியே க்யூட்டாக தலையை குனிஞ்சிட்டு ஹாய்ங்கிற மாதிரி அப்படியே அங்கே நம்ம பையு சொல்ல 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. தனியாக நின்று பேசுகிறாங்க. ஏண்டா இவங்க 2 பேரையும் பார்த்தா அப்படியே அவங்கள மாதிரி இல்லை? ஆமாடா, பார்த்தா அவங்கள மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. மறக்கணும்னு நினச்சா கூட திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காங்கடா. என்ன ஒன்று பண்ணலாம், நம்ம இவங்க 2 பேர்கிட்டேருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகிடலாம்டா. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேச, தலை நின்று இதை கேட்கும்போது, நீ இவங்களை பார்த்தா உனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்லி பையு கிட்ட பிரபாய் கேட்குறான். அப்படியே அவங்க 2 பேரும் மாதிரி இல்லையா? ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது. 2 பேரும் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. என்னோட லவரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பையு சொல்கிறான். அதுக்கப்புறம் இங்கே இவங்க வந்து ஹாட் ஸ்ப்ரிங்க்கு தான் வந்திருக்காங்க. கையும் ரெய்யும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆனால் ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்குல்ல இந்த இடம்லாம். ஆனால் நம்ம மறக்கணும்னு நினைக்கிறோம்ல, அதை மறக்கணும். ஆமாம், இவங்க 2 பேர் எதுக்கு இங்கே வந்திருப்பாங்க? ஒரு வேளை சும்மா சுற்றி பார்க்கலான்னு வந்திருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பிங் பாங் பிளேயர் ஒருத்தவங்க போகிறாங்க. அங்கே பார்த்தியா அந்த பொண்ணுன்னு சொல்லி ரை பார்த்துட்டே இருக்கான். பின்னாடி பார்த்தா இங்கே நம்ம பிரபாயும் பையுவும் 2 பேரும் சூப்பராக அந்த ஜாப்பனீஸ் காஸ்டியூம் போட்டுட்டு அப்படியே கையில் ஒரு கார்டு மாதிரி இருக்குது, அதை எடுத்துகிட்டு க்யூட்டாக அப்படியே நடந்து வராங்க. அதுவும் நம்ம பையுவோட அந்த ஆக்ஷன் இருக்கு, செம்ம க்யூட்டாக இருந்தது அவன் நடந்து வரும்போது. அப்படியே வந்துட்டே இருக்க, வாடா அவங்க கூட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி ரை வேகமாக போகிறான். இருடா ஏண்டா பிரச்சனை பண்ணுறேங்கிற மாதிரி கை அவனை ஃபாலோ பண்ணிட்டு போக, நீங்கள் எங்கள் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்க தான் வந்தீங்களான்னு சொல்லி கேட்க, இவங்களுக்கு தாய் புரியாது, அவங்களுக்கு ஜாப்பனீஸ் புரியாது. 2 பேரும் அப்படியே குழம்பிக்கிறாங்க மாற்றி மாற்றி பேசி. டூரிஸ்ட்க்கு வந்தீங்களான்னு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி கை கேட்குறான். ஆமாம், நான் மெக்கானிக், இவன் என் ஃப்ரெண்டு, இவன் ரேசர்னு சொல்ல, அப்படியே இருக்குதுலடா அப்படிங்கிற மாதிரி ரே அவனை பார்த்துட்ருக்க. ஓ, நாங்கள் இந்த சும்மா பார்க்கலான்னு வந்தோம் இந்த ஈவெண்ட்டுக்கு. ஓ அப்படியா, சரி ஓகே ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, இந்தாங்க இந்த கார்டு, உங்களுக்கு ஃப்ரீ கார்டு இருக்குது, வரீங்களா அப்படின்னு சொல்லி காட்ட, கார்டு வாங்கி பார்க்குறாங்க. அது ஒரு டேபிள் டென்னிஸ்க்கான இந்த ஃப்ரீ மேட்ச் மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதுக்கப்புறம் உங்களுக்கான பார்ட்னராக நாங்கள் இருப்போம், வாங்க விளையாடலாம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் போகிறாங்க. சுத்தமாக இவனுக்கு 2 பேருக்கு விளையாட தெரியாது போல். எப்படா விளையாடுறது தெரியாதே அப்படிங்கிற மாதிரி பையும் பிரபாயும் பேசிகிட்டு இருக்க, இங்கே ரொம்ப இவனுக்கு ஜீனியஸ் மாதிரி, வாங்க நான் சொல்லித்தரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ரே தான் கொஞ்சம் ஓவராக பில்டப் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே டேபிள் டென்னிஸ் மேட்ச் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா தோக்குற மாதிரி தான் இருக்குது. பிரபாய்க்கும் நம்ம பையுக்கும் சுத்தமாக தெரியல, 2 பேர் தோற்று போகிற மாதிரியே தான் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க 2 பேர் ரொம்ப க்யூட்டாக அழகாக விளையாடுற மாதிரி இருக்குது. விளையாடல, வாடா ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு வழியாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க. ஃபைனலி 2 பேருமே ஒரு இது பண்ணி வின் பண்ணிட்டாங்க. அப்பா இப்போ தான் ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுலேயும் இந்த பால் போடும்போது பையு அப்படியே ஸ்லிப் ஆகி விலக போக பிரபாய் அவனை பிடிக்க, கையை அதை வேடிக்கை வேற பார்த்துட்ருக்கான். என்னடா நடக்குது, ஒன்றும் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருக்குது. சரி இப்போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி பையுவை பிடிச்சி அப்படியே பிரபாய் அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு வழியாக டேபிள் டென்னிஸ் வின் பண்ணியாச்சு. வா க்யூட் இல்லைடா அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொல்லி அங்கே குட்டி அந்த டைனிங் டேபிள் மாதிரி இருக்குது, அங்கே போய் உட்காந்துருக்க. கையும் ரெய்யும் அப்படியே அந்த டேபிள் மேலேயே படுத்துட்டானுங்க. ஜாப்பனீஸ் அவுட்ஃபிட்டு அங்கே அராஷிக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்ல. ஆமாடா, ரொம்ப க்யூட்டாக இருக்கும்ல, ஆனால் அதை பற்றி நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்கான். ஏண்டா நீ என்னடா சொல்கிற, உண்மையாகவே அராஷியும் அந்த ட்ரெஸ் போட்டிருந்தாங்களா? ஆமாம், அப்போ ஃபோமாவுமா அப்படிங்கிற மாதிரி ரெய் கேட்குறான். ஆமாடா, அராஷி அழகாக இருந்தாரா? நல்லா தான் இருந்தாங்க, பார்க்கறக்கு நல்லா தான் இருந்தது, இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது. ஆமாம், ஃபோமா எப்படி இருந்தாங்க? ஃபோமாக்கு அந்த ட்ரெஸ் பார்க்கும்போது மைண்ட் ப்ளோயிங், செம்ம க்யூட்டாக இருந்தது தெரியுமா, பர்ஃபெக்டாக இருந்ததுடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு, இல்லை இங்கே பாரு, நம்ம கோமா இருக்கோம், அதை பற்றி நம்ம பேசவே கூடாது, அவங்கள பற்றி நம்ம நினைக்கவே கூடாது, ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ரெய் சொல்கிறான். ஆமாம் இல்லடா, கரெக்டு தான்டா, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்ல, ஆப்போசிட்டில் பார்த்தா பையும் பிரபாயும் உட்காந்துருக்காங்க.
பையும் இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஜாப்பனீஸில் தேங்க்யூ சொல்கிறான். அதே மாதிரி அங்கே கை வந்து தாயில் வந்து ஓப்பன் காப்னு க்யூட்டாக சொல்லுவான். அப்புறம் அவங்க 2 பேரும் அந்த பக்கம் போனோனையும் இவங்க 2 பேரையும் பார்க்கும்போது ரிலாக்ஸாக இருக்குல்லன்னு சொல்லி இவனுங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கா. சேம் டைம் அராசியும் ஃபூமாவையும் காட்டுறாங்க. ஏண்டா அவங்க எங்கே தாண்டா போயிருப்பாங்க, எங்கே போனானுங்கன்னே தெரியலையே. கை சொன்ன க்ளூவை வச்சு பார்த்தா ஃபூமாசன் என்னால் இங்கே இருக்கவே முடியல, உங்களை விட்டு இருக்கவே முடியாதுன்னு சொன்னான்டா. ஆனால் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜாலியாக எங்கேயோ போய் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். ரை கூட டெக்ஸ்ட் பண்ணான், இந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருக்குது, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாமல் ரொம்ப வார்மாக இருக்குது, ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஒருவேளை நம்மளுக்கு ஒரு க்ளூ கொடுத்துருப்பானுங்களோ, எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லி 2 பேரும் புலம்பிட்டு இருக்காங்க. 2 பேருக்கும் சுத்தமாக புரியல, இது என்ன மாதிரி ஹிண்டாக இருக்கும், ஒருவேளை அவங்க எந்த இடத்துக்கு போயிருப்பாங்க அதான் புரியலன்னு சொல்லி 2 பேரும் தனியாக புலம்பிட்டு இருக்கா. சேம் டைம் இங்கே அந்த ஹாட் ஸ்ப்ரிங்கும் ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அப்படியே ஜாலியாக காலை விட்டுட்டு, தண்ணி எவ்வளோ அழகாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குடா, நினச்சி பார்த்தாவே சூப்பராக இருக்குது, ஸ்கின் கூட ரொம்ப அழகாக இருக்க மாதிரி இருக்குது, இங்கே பாரு எவ்வளோ ஸ்மூத்தாக ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கை சொல்லிட்டுருக்கான். நல்லா தான் இருக்குது, நீயும் டச் பண்ணி பாரு, நாளை முன்னாடி டச் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, கை நீ ஏன் வேறு மாதிரி இருக்க, நீ என்ன மாதிரி இல்லை தெரியுமான்னு சொல்ல, ஏன்டா ரே இப்படி பேசுகிற, என்னை பார்த்தா உனக்கு புரியலையா, என்னை பார்த்தா ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இல்லையா, எங்கட ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீல அப்படின்னு சொல்ல 2 பேரும் அவனுங்களுக்குள்ளேயே அவங்க காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறோம் சரியா, ஓகே அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க ஆப்போசிட்டில் பிரபாயும் பையும் வராங்க. எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டு அப்படியே ஹாய் அப்படிங்கிற மாதிரி கையை காட்ட அவனுங்களும் அங்கே பார்த்தியா அவங்க 2 பேரும் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்கல்ல, பரவாயில்லடா, நம்மள மாதிரி அவங்களும் தனியாக தான் வந்திருக்காங்க, சரி நம்ம கரைகிரும் போகலாமான்னு சொல்லி கை சொல்ல போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே ஜாலியாக அவனுங்க பேசுகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக அப்படியே 2 பேரும் டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. பையும் பிரபாய் 2 பேரும் பேசிட்டு வராங்க. என்னோடய லவரை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, சீக்கிரம் வீட்டுக்கு போகணுன்னு சொல்ல இங்கே இவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. என்னாச்சு உங்கள் 2 பேருக்கும், ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி பையும் கேட்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சோகமாக உட்காந்துருக்க. என்னமோ நடந்திருக்கு இவங்க 2 பேருக்கும், என்னாச்சுன்னு புரியல, ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு தான் இங்கே வந்திருப்பாங்க போல், என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நல்லா தானே இருந்தாங்க, இப்போயே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காங்க, ஒரு வேளை ஏதோ நினச்சி கவலைப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி இவனுக்கு 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி இருக்கலாம், சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாய் அந்த பக்கம் போக பையும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். 2 பேரும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. டே ஒத்துக்கடா ஒத்துக்க அப்படின்னு சொல்லி கை சொல்கிறான். என்னடா ஒத்துக்கணும், நான் என்ன ஒத்துக்க போகிறேன், ஒன்றும் இல்லை நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஏண்டா உண்மையை சொல்லு, நீ அரசியை ரொம்ப மிஸ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அரசியெல்லாம் நான் மிஸ் பண்ணவே இல்லை தெரியுமா, ஹானஸ்ட்டாக சொல்லணும் நான் மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி ரே ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறான். கை அவனை பார்த்துட்டு உண்மையாகவே நீ மிஸ் பண்ணலையா, நான் மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, சரி இப்போ எதுக்கு நீ என்னை இதை ஒத்துக்க சொல்கிற, ஒன்றும் இல்லை தெரியுமா, நான் நல்லா தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன், நான் யாரையும் மிஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஆனால் என்னால் இதை ஏற்றுக்க முடியலடா அப்படின்னு கை சொல்கிறான். என்னாச்சு, நீ ஒத்துக்கிறியா, உன்னால் ஃபூமா விட்டுட்டு இருக்க முடியாது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்க கை ஆமாங்கிற மாதிரி தலையாட்டுறான். பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நான்லாம் எதை பற்றியும் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்கிறேன், நான் லவ் பண்ணுறேன் தான், அதுக்காக இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே இல்லை. கை நீ வேணால் எப்படியும் கிவ் அப் பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் கண்டிப்பாக இப்படி தான் இருப்பேன், நான் அராஷியை பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஆப்போசிட்டில் பார்த்தா அராஷி வந்து நிற்கிறான். என்னடா ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லி ரே திரும்பி பார்த்தா ஆப்போசிட்டில் அராஷியோ இந்த பக்கம் ஃபூமாசனும் நிற்கிறாங்க. 2 பேரும் அப்படியே வந்து ஹக் பண்ணிக்க ஒரு மாதிரி இருக்குது. ஃபூமாசன் நீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் வந்துட்டிங்களா அராஷி அப்படின்னு சொல்லி ரே ஹக் பண்ணிட்டுருக்க. டக்குன்னு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, டே ரே இப்போ தான் சொன்னேன் ஒத்துக்கவே மாட்டேன்னு, ஏண்டா நம்ம கோவமாக இருக்கோண்டா, புரிஞ்சுக்கோ இப்போ தானடா சொன்னேன் அதுக்குள்ளே மாறிட்டியேடான்னு சொல்ல, ஆமாம் நாங்கள் கோவமாக இருக்கோம்னு 2 பேரும் ஒன்றா கத்துறாங்க. நீங்கள் மட்டும் தான் கோவமாக இருக்கீங்களா, உங்கள் மேலே நாங்களும் டென்ஷனாக இருக்கோம்னு சொல்ல, நீங்கள் எதுக்கு எங்கள் மேலே டென்ஷன் ஆகிறீங்க, நீங்கள் கோவப்படுற அளவுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லி கையுறையும் சொல்கிறாங்க. எங்களை கோவப்பட வச்சுட்டு ஒரு சாரி கூட சொல்லாமல் இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்னு 2 பேரும் டக்குன்னு நகர்ந்து பார்த்தா ஆப்போசிட்லேருந்து ஒரு பொண்ணு வரா. இவங்க கூட ஃபஸ்ட்டு சீனில் டேபிள் டென்னிஸ் விளையாண்டு சும்மா புயல் மாதிரி விளையாண்டால அந்த பொண்ணு தான், அவள் சாம்பியன் போல், அவள் சூப்பராக அங்கே விளையாண்டுட்டு இருக்கா. இவங்க 2 பேருக்கும் ஒன்றுமே முடியல, அப்படியே பால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு 2 பேர்னால சுத்தமாக விளையாடவே முடியல, அப்படியே உட்காந்துட்டானுங்க கீழே, என்னால் முடியலன்னு. கை என்னாச்சுன்னு சொல்ல ரேயும் கையும் கீழே இருக்க கரெக்டாக பிரபாயும் பாயும் அங்கே வராங்க. என்னடா நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்க இங்கே கேமில் எப்படி தோற்று போயிட்டானுங்க. அந்த பொண்ணுங்க பாட்டுக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, என்னாச்சு நீங்கள் 2 பேரும் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி பிரபாயும் பையும் போய் கேட்க, ஓகே அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் இருக்க. ஆப்போசிட்டில் எனக்கு நிற்கிற 2 பேரையும் பார்த்துட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது டூ மச்சா இல்லையா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, பாவை இவங்க 2 பேருன்னு சொல்ல அங்கே பூமாக்கும் அராசிக்கும் செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. மறைச்சு பார்த்துட்டு அப்படியே வேகமாக கையை பிடிச்சி தனித்தனியாக அவங்கவுங்க பேரை இழுத்துட்டு வந்துட்டானுங்க ரூமுக்கு. இங்கே பாரு, உன் மேலே நான் கோவமாக இருக்கேன்னு தெரியுமா,
கோவமா? ஆமாம், எதுக்கு கோவம் அப்படிங்கிற மாதிரி ரே கேட்குறான். அதுக்கு அராஷி இது என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி எடுத்துக்காட்ட அது வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு வாங்கியிருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸை நான் போடணுமா? புடி, நீ போட்டு வா அப்படின்னு சொல்ல, நான் எதுக்கு இந்த ட்ரெஸ்ஸு போடணும்? நான்லாம் போட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, ஒழுங்காக போட்டு வா அப்படிங்கிற மாதிரி அராஷி சொல்கிறான். சேம் டைம் அடுத்து இங்கே கையை இழுத்துட்டு வந்துட்டு வேக வேகமாக ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே பூமா நிற்கிறான். ஃபோமா சொல்கிறான், முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்கள் தான் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். என்னாச்சு ஃபோமாசன், நீங்கள் தான் தப்பு பண்ணீங்கன்னு சொல்ல, உண்மையாக சொல்லு, நான் தான் தப்பு பண்ணனா அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போகிறான். சேம் டைம் அடுத்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படியே அங்கே ரெய் வர அதை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லை, நல்லாவே இல்லைன்னு சொல்ல, அப்போ என்னை மட்டும் இந்த ட்ரெஸ்ஸு போட சொல்கிறேன், நான் இது போட்டால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அராஷி அவனை பார்த்து கேட்க, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். அதுக்கப்புறம் வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டான். இந்த ட்ரெஸ்ஸும் எனக்கு பிடிக்கலப்பா, ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்ல, இங்கே வா அப்படின்னு சொல்லி அவனோட மேலே போட்டிருக்க கோட்டை அப்படியே ரிமூவ் பண்ண, என்ன பண்ணுறீங்க, ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ரெய் கேட்க, அப்படியே அவனை கவுச்சில் பிடிச்சி தள்ளிட்டு அப்படியே அவன் கிஸ் பண்ண போக, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரெய் ஒரு பக்கம் அதை வந்து வேணான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அப்படியே கண்டினியூவாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். சேம் டைம் அடுத்து இங்கே அந்த பாத் டப்குள்ளே ஹாட் ஸ்ப்ரிங் மாதிரி குட்டி பாத் டப் இருக்குது. அதில் வந்து பூமாவும் நம்ம கையும் வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி சுத்தமாக அவனால் முடியல, வேணான்னு கத்திட்டு இருக்கான். சேம் டைம் இவங்க ரெண்டு பேரும் போன எபிசோடில் ஒரு சாமி ஃபாக்ஸ் கார்ட் கிட்ட கொஞ்சம் ஏதோ இது பண்ணி மரத்துலேருந்து தள்ளி விட்டுருப்பாங்கல்ல, அந்த சாமிக்கு வந்து அந்த சீனியர் வந்து அந்த இதெல்லாம் வச்சு என்னை மன்னிச்சிருங்க, என் ஜூனியர் வந்து வேணும்னு அதெல்லாம் பண்ணலை, தெரியாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல, ஃபாக்ஸ் கார்டு அப்படியே அவனை பார்த்துட்ருக்க மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் ஒரு சாமியார் ஒருத்தர் சொல்லிட்டு போவார்ல கை கிட்ட, அதே மாதிரி அவரும் போய் அந்த சாமி கிட்ட வச்சு மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிச்சுக்கோங்க, அவங்க ரெண்டு பேர் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த பையனை மன்னிச்சிருன்னு சொல்ல, இந்த கார்டும் அப்படியே பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படியே ஒரு மலையெல்லாம் மாற ரெண்டு கால் மட்டும் அப்படியே காட்டுறாங்க ஸ்லோ மோஷனில், ஸ்டெப்ஸில் ஏறி வர மாதிரி. வந்து பார்த்தா இங்கே ரெய் அப்படியே படுத்து கிடக்கிறான். அராஷி அவனை பார்த்துட்டு என்னாச்சு ரெய்ன்னு சொல்ல, இங்கே இவன் மேலே இலையெல்லாம் கிடக்குது, ஒன்றுமே புரியல, ப்ளீஸ் விட்டுருங்கன்னு சொல்லி அராஷின்னு கத்திட்டே ரெய் இருக்க, ரெய் என்னடாச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கே நீ அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக இருக்குது. என்னது அராஷி இங்கே இருக்கீங்களா, அப்போ இதுக்கு முன்னாடி அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு ஷாக்காக இருக்குது. நீங்கள் ஜாப்பனீஸ் அவுட்ஃபிட் போட்டு தானே என்கிட்ட வந்தீங்க, என்னது ஒன்றும் புரியலையே, இலையெல்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரெய்க்கு ஷாக்காக இருக்குது. என்ன பேசுகிற நீ, என்ன சொல்கிற, நான் இப்போ தான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அராசி சொல்ல, ஐயோ கைக்கு என்னாச்சுன்னு சொல்லி இங்கே வந்து பார்த்தா பாத் டப்பில் இவன் இங்கே அப்படியே ஒரு மாதிரி இருக்கான், நக்கடா வேற இருக்கா, மேலே லீஃப் எல்லாம் கிடக்குது. எல்லாரும் வந்து பார்க்க, ஐயோ எல்லாரும் வந்துட்டீங்களா, என்னாச்சு ஃபோமாசன், இவ்வளோ நேரம் என் கூட தானே இருந்தீங்க, என்னது காணும்னு சொல்லிட்டு இருக்க, என்ன நடந்தது ஒன்றுமே புரியலேன்னு சொல்லி ஷாக்காக இருக்குது. அவன் பக்கத்துலேயே நிறைய லீஃப்லாம் கிடக்குது. அப்போ தான் புரியுது, இது எல்லாம் அந்த ஃபாக்ஸ் கார்டு கிட்ட நீ பண்ணில, அதுதான் எல்லாமே நடந்திருக்கு. அந்த டனுக்கியும் ஃபாக்ஸ் கார்டும் தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டூப்பிட்டாக நடந்துக்காது சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்னது ஸ்டூப்பிட்டா, ஏன் இப்படி சொல்கிறீங்கிற மாதிரி ரெய் ஃபீல் பண்ணுறான். ஸ்டூப்பிட்னா க்யூட்டுன்னு அர்த்தம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கு இடையில ரொமான்ஸ் ஓவராக போயிட்டுருக்கு. ஏண்டா இதில் ஒரு நாயை வேணாமா, என்னதான் இருந்தாலும் ஃபாக்ஸ் கார்டு டனுக்கின்னு சொல்கிறீங்க, அது எப்படிடா இங்கே வந்து மேட்டர்லாம் பண்ணும் நினச்சி கூட பார்க்க முடியல. சரி என்ன இருந்தாலும் நம்ம இது சீரியஸை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண தப்புக்காக அந்த கடவுள் தான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுற மாதிரி வந்திருக்கு. ஸோ அவங்க மன்னிப்பு கேட்டதுக்கப்புறம் அவங்க போயிட்டாங்க. ஸோ அடுத்த நாள் ரெண்டு பேர் அப்படியே ரொமான்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ரெய் வந்து அப்படியே அராஷிக்கு ஊட்டி விட்டுட்டு, ஃபுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கான்னு சொல்ல, நல்லா தான் இருக்குது, பட் நீ அதோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அராஷி க்யூட்டாக அழகாக அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணிட்டுருக்கான். சேம் டைம் இதை பார்த்துட்டே அங்கே பூமாவும் நம்ம கையும் உட்காந்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி குக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபோமா கைக்கிட்ட கேட்குறான், நான் உன்கிட்ட ஒன்று கேட்கணும், நீ படித்து முடிச்சு ஒரு நல்ல ஜாப்க்கு போனதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு ஃபோமா கேட்குறான். அதுக்கு கை அமைதியாக இருக்க, என்ன சொல்கிற, நம்ம முதல்லேருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அது இந்த உலகம் ஏற்றுக்குமா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். ஒரு வேளை இந்த உலகம் அதை அக்செப்ட் பண்ணுற டைமில் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ அதை ஏற்றுப்பியா அப்படின்னு சொல்ல, அது எனக்கு சந்தோஷம்தான், ஆனால் அதை பற்றி நான் இவ்வளோ ஈஸியாக மற்றவங்க ஏற்றுப்பாங்கன்னு தோணலையே அப்படின்னு சொல்ல, கண்டிப்பாக இந்த உலகம் மாறும்னு சொல்கிறேன்டா, ஒரு நாள் மாறும்போது நம்ம ரெண்டு பேருக்கான வெட்டிங் நடக்கும், எனக்கு அதான் தோணுது, அப்போ நீ என்னை ஏற்றுக்குவீல, என்னோடய லவ்வர், என்னோடய லைஃப் ஃபுல்லாக என் கூடயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ என் கூட ஃபுல்லாக இருக்கணும், எப்பயுமே லைஃப் ஃபுல்லாக நீ என் கூட இருக்கணும்னு சொல்ல, ஃபோமாசன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்கிட்ட ப்ரப்போஸ்
பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கை கேட்குறான். கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சிட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேனா சொல்லு, நான் ரெடியாக இருக்கேன், எப்போ வேணாலும் உன்னை மேரேஜ் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதை கேட்டுட்டு அப்படியே கைக்கு ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி நடக்கலைனாலும் ஒரு நாள் இது நடக்கும்ல, நம்ம 2 பேரோட கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும். உனக்கு ஒரு வேலை கிடைக்கும், உன்னோட லைஃப்பை நீ பார்த்துப்ப, அப்போ என்னோடய லைஃப்பை நீ ஏற்றுப்பியா? அப்படியே இல்லைனாலும் லைஃப்பில் உன்னை பார்த்துக்க நான் ரெடியாக இருக்கேன். இது உண்மையான ப்ரப்போசலாக நீ ஏற்றுக்கிட்டா நான் இப்போவே ரெடியாக இருக்கேன், உன்னை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி பூமா சொல்ல, போதும் நீங்கள் இப்படியே பேசிகிட்டே இருக்காதீங்க, நான் இப்போதைக்கு ரெடி ஆகலை, இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும்னு சொல்ல, நீ எப்போ ரெடியோ சொல்லு, உன்னோட லைஃப் ஃபுல்லாக என்னோடய லைஃப் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பேன், கண்டிப்பாக உனக்காக வெயிட் பண்ணுவேன்னு சொல்ல, இது இன்னும் செட் ஆகும்னு எனக்கு தோணலையே அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சிட்டு இது நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கை கேட்குறான். கண்டிப்பாக இது நடக்கும், ஏன் நடக்காது அப்படின்னு சொல்லி பூமா அவனை பார்க்க 2 பேரும் க்யூட்டாக அப்படியே கிஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிஸ் அப்படி லென்த்தியாக போயிட்டுருக்க, அதுக்குள்ளே போதுங்கிற மாதிரி அவனுக்கு 2 பேரும் அப்படியே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் சரி வாங்க போகலாம் வெளியேன்னு சொல்லி 4 பேர் வெளியே போகிறாங்க. அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக இருக்காங்க. ஆக்சுவலி இதோட இந்த சீரீஸை இங்கே முடிச்சுட்டாங்க. ஃபைனல் எபிசோடு இதுதான் நினைக்கிறேன். ஆக்சுவலி இது ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எபிசோடு இங்கே முடியுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றி கருத்துக்களை சொல்லுங்கள். இதே மாதிரி புது சீரீஸ் பார்க்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.